ஃப்ரெண்ட்ஸ் சைடுக்கு வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பலூன் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பழைய வேஸ்ட்டு காலண்டர் அட்டையை வச்சு செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி காலண்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த காலண்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதி ஷேப்பில் கட் பண்ணிட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க பாதி அளவாக. இன்றைக்கி நான் ஃபேஸ் காட்டி பேசலை, ஏன்னா ரொம்ப வெளில வந்து மழையாக பெஞ்சிக்கிருக்கு, அதனால தான் நம்மளோட ஃபேஸ் காட்டி பேசலை. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம நல்லா மடிச்சிக்கலாம். மடித்தோடனே பார்த்திங்கன்னா ஃபெவிகால் எடுத்து நம்ம அதில் வச்சு ஒட்டிக்குவோம். இதே மாதிரி ஒரே அளவாக இருக்கணும், ரெண்டு சைடும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் எடுத்துகிட்டு அது மேலே ஒட்டிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படி எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டி நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கோங்க. கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கிறேன். ஏன்னா எடுத்துக்கக்கூடாது, நம்மளுக்கு ரொம்ப கிரிப்பாக தான் வேணும். நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஒட்டிக்குவோம். நம்ம இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. நல்லா கிரிப்பாக நிற்கணும், எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்காத அளவுக்கு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விளக்குமாறு குச்சி வேணும். இந்த மாதிரி விளக்குமாறு குச்சி எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு மாதிரி வளைச்சி நல்லா வளைவு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஷேப்புக்கு அந்த ஷேப்பில் வைக்கிற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நல்லா ஒரு சின்ன ஒரு நூல் கண்டு அல்லது சின்ன கம்பி எடுத்து கூட இல்லை கட்டிக்கலாம். அப்படியே நீங்கள் நான் அதே அளவுக்கு வச்சுட்டு நல்லா கட்டிக்கிறேன். கம்பி எடுத்து உள்ளே அழகாக செட் ஆகணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து கம்பி வச்சு கட்டிக்கணும். நான் வந்து செம்பு கம்பி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் நூல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். நல்லா கிரிப்பாக சுற்றிக்கோங்க. கிரிப்பாக சுற்றிட்டு அதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு கம்மு ஊற்றி அப்ளை பண்ணி நீங்கள் அதை ஒட்டுறாங்க ஒட்டிக்கலாம். நான் கம்மு ஊற்றி அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். அதை அப்படியே ஒட்டினோடி நல்லா கிரிப்பாக நிற்கும். இந்த மாதிரி கிரிப்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கமாக வச்சு எடுத்துக்கோங்க. பாதியை கட் பண்ணிட்டு அதை பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் கேப்புக்கு நடுவில் வந்து குத்தி நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு விளக்கமாக வச்சு நல்லா இது மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளாக இருக்கணும். நடுவில் நான் சின்ன கம்பி வச்சு கட்டியிருக்கேன். எடுத்தாச்சு. அது மேல் சைடில் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. அந்த கேப் இருக்கக்கூடாது. கேப்பை மறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி இதை எடுத்துக்கோங்க. பாதி பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இது மட்டும் நம்மளுக்கு தேவை. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த இதில் ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் அளவுக்கு நான் அந்த ரவுண்ட் ஷேப் அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் சின்னமாக கோடு பண்ணி கிழிச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கம்மு ஊற்றி அப்ளை பண்ணிட்டு அதையும் நம்ம ஒட்டிக்குவோம். நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டின அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறது மேலே நல்லா ஒட்டிக்கோங்க. ஃபெவிகாலை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி ஒட்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ரெடி பண்ணிக்கிறேன். சின்ன கொட்டாங்குச்சி வச்சு குழி தோண்டிக்கிறேன். சின்னமாக நார்மல் சைஸில் சின்னமாக தோண்டிக்கிறேன் குழி. நான் மண்ணில் வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக பற்ற வைக்க முடியும் அடுப்பை. நல்லா சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா குழி தோண்டிக்குவோம். நீங்கள் கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகும், நம்மளுக்கு ட்ரைபேட் எதுவும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரைபேட் வாங்கி நல்ல வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவு நார்மலான சைஸில் மாதிரி குழி தோண்டிக்கிறேன். இந்த மாதிரி குழி தோண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கல் எடுத்துக்குவோம். இது எங்கள் வீட்டில் கிடந்தது 3 கல், சின்ன கல் எடுத்துகிட்டு இது மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து போட்டுக்கிறேன். கொட்டாங்குச்சி மட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது நெருப்பு பற்ற வச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் எரிஞ்சாலே போதும். கொஞ்சம் நல்லா ஒரு இதுன்னு எரிஞ்சாலே போதும். நல்லா எரிய வச்சுக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு எரிய விட்டுருங்க. எரிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சட்டியில் கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்து பிடிச்சிட்டு
அதில் பார்த்தீங்கன்னா மெழுகு போட்டிருக்கேன். மெழுகு வத்தி எடுத்து அப்படியே போட்டிருக்கேன் அதில். அதை போட்டோம்னா அவங்களுக்கு ஹீட் ஆக அப்படியே தண்ணி மாதிரி மாறிடும், கரைஞ்சிரும். அப்படியே ஃபுல்லாக கரையை வரையும் வெயிட் பண்ணுங்கள். அது உடனே கரைஞ்சிரும் ஹீட்டு படப்பட. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். ஃபுல்லாக பார்க்க தண்ணி மாதிரி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா துணி போட்டுக்குவோம். ஒயிட் கலர் துணி சின்னமாக கட் பண்ணி அதில் போட்டுக்க வேண்டியதான். கட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுல மடித்து போட்டுக்குவோம். மடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரிய விட்டுலாம். எரிய விட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பறந்துடுச்சு அது. ஏன்னா ஓரம் காற்றடிச்சிச்சு. பக்கத்தில் வந்து குடிசையெல்லாம் இருக்குது. குடிசை பில்டிங்லாம் ஓராக இருக்குது. எங்கிட்ட போய்ட்டு விழுந்துச்சுன்னா போச்சு. அதான் கீழே தள்ளி நான் அந்த இதை கீழே தள்ளி விட்டேன். நான் கிரவுண்டு சைடு இருந்ததுன்னா பறக்க விட்டுருப்பேன். நண்பா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மேட்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சொல்லுங்கள்.